இங்கே பாருங்கள் மக்களே, நம்ம தண்ணி கம்மியாக வருது சேருது சொல்கிறத மக்கள் பொய்யினோட நினச்சிருவாங்க. அதுக்காக பாருங்கள், டெல்லியில் ஆனானப்பட்ட டெல்லியில் அது கவர்மெண்ட்டு குவார்ட்டர்ஸில் இருக்கிறது எப்படி வந்து தண்ணி வசதியோ மற்றதோ எப்படியெல்லாம் இருக்குன்னு பாருங்கள். நான் குறையா சொல்லலை, இதுக்கு முன்னாடி நல்லா தான் வந்துக்கிட்டு இருந்துச்சு. இது மாதிரி எப்போயாவது ஒரு இடம் இந்த மாதிரி ஆகும், நமக்கே அது சடனாக தெரியாது. அந்த மாதிரி டைமுகளில் என்னடா பண்ணுறோன்ட்டு இப்படி நம்ம வீட்டில் மட்டும்தானா இல்லை நம்ம ஏரியாவில் மட்டும்தான் இப்படி ஆகுதா அப்படின்றது ஒன்றும் புரியலை. இங்கே பாருங்க, இங்கே வந்து வீடு இருக்குது, 2 வீட்டுக்கு ஒரு வீட்டில் வந்து தான் ஏணியை வைப்பாங்க மேலே டெரஸ்ட்டுக்கு போகிறதுக்கு, அதாவது மொட்டை மாடிக்கு போகிறதுக்கு. 2 வீட்டுக்கு ஒரு வீட்டில் தாங்க ஏணி வச்சுருப்பாங்க. இப்போ நம்ம வீட்டில் ஏணி கிடையாது, அடுத்த வீட்டில் தான் ஏணி இருக்குது. அது எப்படிங்க இல்லை காமனாக வந்துட்டு வெளிப்பக்கத்தில் வச்சுருந்தாலும் நம்ம ஏறி போய் பார்த்துக்கலாம், நம்ம வந்து டேங்கில் வந்து தண்ணி விழுகுதா விழுகலையா அப்படின்ட்டு. இவங்க வந்து வீட்டுக்குள்ளே கூடி வச்சுருக்குறாங்க. நம்ம எப்படி இன்னொருத்தவங்க வீட்டுக்குள்ளே போயிட்டு நாங்கள் மேலே மொட்டை மாடிக்கு போகணும் அப்படின்ட்டு எப்படி இங்கே போக முடியும்? அது பெரிய என்ன சொல்கிறது, தாங்க முடியாத இம்சையாக இருக்குது. சரிங்களா? அதனால் தண்ணி வந்துட்டு டேங்கில் எவ்வளோ இருக்குது என்னன்றது தெரியல. இப்போ பாருங்களேன், நான் குழாயை திறந்து விட பாருங்கள். இப்போ வந்து தண்ணி ஸ்பீடாக வருதா, இப்படியே வருங்க, வந்துக்கிட்டே இருந்துட்டு அப்படியே குறைஞ்சிரும். ஆக்சுவலி வந்துட்டு தண்ணி வர்ற டைம் வந்து 7 மணிக்கு, முன்னாடியெல்லாம் 6:30க்கு இருந்துச்சு, 6 மணிக்கு இருந்துச்சு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டயத்தை மாற்றி மாற்றி 7 மணிக்கு கொண்டு வந்துட்டாங்க. இப்போ 7:10க்கு தாங்க தண்ணி வருது. தண்ணி வரும்போது இப்போ வருதில்ல, இந்த தண்ணியை விட கொஞ்சம் ஸ்பீடாக வந்துச்சுங்க, அவ்வளோதான். அப்புறம் பாருங்கள், 8 மணி 8:15க்குள்ளேலாம் தண்ணி வந்துட்டு அப்படின்னா இந்த அளவுக்கு ஆயிடுச்சு, இப்படி ஆயிடுச்சு. இப்போ நான் ஃபுல்லாக வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த ஸ்பீடு வந்துட்டு இவ்வளோ வருதா, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிரும். இப்போ எப்போயுமே வந்துட்டு தண்ணி நமக்கு வந்துட்டு 2 ஹவர்ஸ் தான் விடுவாங்க. 2 ஹவர்ஸுக்கு இப்போ கம்மியாகிடுச்சு இந்த 3-4 நாளாகவே. அதுதான் ரீசனா இல்லை வர்ற டைம்லேயே தண்ணி வந்துட்டு மேலே ஏறாமல் குழாய் ஏதாவது அடப்பு இருக்கா அப்படின்றது சம்திங் தெரியல. இப்போ பாருங்கள், இது டேங்க்லேருந்து வர்ற தண்ணி, இது நார்மலாக வந்துட்டு வர்ற தண்ணி எடுத்து விட்டோன்னே டேரெக்டாக அந்த குழாயில் தான் வரும். இது டேங்கில் நம்ம மேலே டெரஸில் வந்துட்டு இருக்கல மொட்டை மாடியில் டேங்கு, அதுலேருந்து வர்ற தண்ணி. இப்போ பாருங்கள், அந்த ஃப்ரெஷ்ஷாக வந்ததுக்கு கொஞ்சமாக ஏறி இருக்கும் போல இருக்குது. சரிங்களா? இப்போ திறந்து விட்டு இதை யூஸ் பண்ண முடியுங்க, தண்ணி எவ்வளோ இருக்குதே தெரியாது. அப்புறம் ஏதாவது எமர்ஜென்சின்னு சொன்னால் நைட்லலாம் கஷ்டம்தான். ஓகேங்களா? அதனால் இப்போ பாருங்கள், தண்ணி இவ்வளோ தேங்க வருது. இதை வச்சு தேங்காய் நான் யூஸ் பண்ணணும். இது எப்படிங்க யூஸ் பண்ணுறது? கொடுமையாக இருக்குது. இப்போ இந்த கிரைண்டர் மாவை வந்துட்டு அள்ளியாச்சு. அப்புறம் அடுப்புடைய கிண்ணம் அந்த கம்பியெல்லாம் போட்டிருக்கேன், இதெல்லாம் கழுவணும். இந்த தரையை கழுவி விடணும் கிச்சனில். இந்த இதெல்லாம் மேடையெல்லாம் க்ளீன் பண்ணணும். ஓகேங்களா? அது க்ளீன் பண்ணுறதுக்கு நான் அடிக்கடி வந்துட்டு இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கிருவேன். இதை வந்து தெளித்து விட்டுட்டு அப்படியே தொடச்சி விட்ருவேன். நம்ம ஊரில் மாதிரிலாம் சும்மா தண்ணி ஊற்றிலாம் இங்கே கழுவ முடியாது. ஓகேங்களா? இதில் வந்து லெமனை வந்துட்டு காலையில் லெமன் ரைஸ் பண்ணோம்ல, அதில் நிறையா இருந்துச்சு. இது அப்பப்போ அப்படி தான் நான் பண்ணிக்கிருவேன். அதில் ஆப்ப சோடா போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சு கழுவுறதுங்க. ஓகேங்க, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்க. பாருங்கள்.